வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மீன் குழம்பு. இன்றைக்கி வந்து சண்டே சீலா மீன் குழம்பு வறுவல். இதுதான் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலு, சண்டே ஸ்பெஷலு. இன்றைக்கி வந்து நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு 3/4 டீஸ்பூனு, வெந்தயம் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பெல்லாரி வெங்காயம் பெருசு, ஒரு தக்காளி, பெரிய தக்காளி போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் தாளிக்க, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் இது தனியா தனியா வருவாங்க மல்லித்தூள். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன், குழம்பு நிறைய வேணும்னு. அப்புறம் இது வந்து வெறும் மிளகாத்தூள். அவங்கவுங்க இதை மட்டும் கூட்டி குறைச்சி போட்டுருக்கேன். இது ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். கம்மியாக போட்டுக்கோங்க, அப்புறம் பத்தலைனாலும் அப்புறம். இப்போ வந்து மசாலா, இது ஆஸ் யூஷுவல் மசாலா என்னோடய சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து தேவைப்பட்ட அளவுக்கு நான் போட்டுக்குவேன். இது வந்து வறுக்கிறதுக்கும் இந்த மசாலா போடுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக. இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு கலக்கிட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளியை கரைச்சி ஊற்றிட்டா மீன் குழம்பு ரெடி. நல்லா கொதிச்ச உடனே மீன் போட்டு இறக்கிட வேண்டியது தான். கொதி வரட்டும். குழம்பு மீன் போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பரான சீலா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து எதுக்கும் அந்த மசாலா என்ன வச்சேன்னு சொல்லிடுறேன் நான், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை. இது வந்து நம்ம எவ்வளோ குழம்பு செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஊற்றி செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.